Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது இல்லங்க. அதனால புல்லாங்குழல் எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்காண்டி நம்ம புல்லாங்குழலுக்காண்டி கடைக்கடையா போய் தேடி பிடிச்சி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு அழகான புல்லாங்குழல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டைப்பை இருக்கும்லங்க, அந்த கட்டைப்பை கைப்பிடியில் வர கட்டை, அது வந்து கட்டையிலையும் வரும், சம்டைம்ஸ் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் இருந்தது, நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டேயில் டெக்கரேஷன் பண்ணும்போது நம்ம வாங்குவோம் இல்லையா ரிப்பன்ஸ், ஸோ அந்த ரிப்பன் தாங்க இது என்கிட்ட இருந்தது, நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ரிப்பன் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துணி கூட சுற்றிக்கலாங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி அகலமாக நல்லா சுற்றிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கோல்டன் கலர் த்ரெட் இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன் கார்னரில். ஸோ அதை வந்து நம்ம முடிச்சு போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்ற போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ டெக்கரேஷனாகவும் இருக்கும், ஒரு நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து வச்சுக்குவாங்க கையில் சூப்பராக. என்கிட்ட கோல்டன் கலர் இருந்தனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதில் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். அப்புறம் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலும் என்னோட வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம சுற்றியாச்சு. அவுட்கம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து அந்த ரிப்பன் கலருக்கும் இந்த கோல்டன் கலருக்கும் நல்லா வந்து மின்னுதுங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் கார்னரில் வந்து நான் ஒரு செல்லோ டேப்பும் போட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி என்கிட்ட கோல்டன் த்ரெட் 2 இருந்ததுங்க. ஸோ அதையும் வந்து நான் எடுத்துகிட்டு இந்த சைடு கார்னர் அந்த சைடு கார்னர்லேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். இதை கையிலேயே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த கோல்டன் த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா தாங்க. ஸோ நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி கோல்டன் த்ரெட் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இந்த மாதிரி இருக்கோ அதை வந்து வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. இது வந்து காஞ்சப்புறம் அந்த கம்லாம் வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து தெரியுது, காஞ்சதுக்கப்புறம் தெரியாது. இன்னொரு சைட்லேயும் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டேங்க. அதை ஒரு 2 நாட் போட்டுட்டு அந்த நாட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து அந்த இது வைப்போம்ல, ஸோ அதில் வந்து இருந்தது. எப்போயோ வந்து அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து இதில் கட்டி விட்றேன். ஸோ கடைசியில் வந்து இதையும் வந்து நான் கம்மை வச்சு நல்லா அந்த த்ரெட்டு இந்த சைடு அந்த சைடு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் நல்லா வந்து கம்மை வச்சு ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம புல்லாங்குழலை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்காக நம்ம கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வீட்டில் இருந்தே வந்து புல்லாங்குழல் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.